ஒரு யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக இன்ட்ரோ அவுட்ரோ அப்படிங்கிறது எல்லா வீடியோஸ்க்கும் மேக் பண்ணணுமா? இது முக்கியம் தானா? இதனால நம்ம சேனலுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் என்னென்ன? இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். என் பேர் ராஜதுரை. என்னடா இன்ட்ரோக்கே இன்ட்ரோவா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விடுது. இந்த மாதிரி தாங்க இன்ட்ரோ அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் கிரியேட் பண்ணுற இன்ட்ரோவானது உங்களோட ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, உங்களோட ஆடியன்ஸ் எந்த அளவுலையும் அந்த இன்ட்ரோவில் ஸ்கிப் பண்ணுறது என்ன போர் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். வேறு எதுவுமே கிடையாது. இன்ட்ரோ வந்து பெர்ஃபெக்டாக மேக் பண்ணலாம். இந்த இன்ட்ரோனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த இன்ட்ரோவில் என்னென்ன மாதிரியான ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிறது கண்டிப்பாக 5 to 10 செகண்ட்ஸ் அப்படின்னு இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். இதையே கீப் அப் பண்ணுங்கள். 10 செகண்ட்ஸ்க்கு மேலே போகும்போது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து அது போரிங் ஆகிடலாம். அதே மாதிரி அதுக்குன்னு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. இருந்தாலும் கூட மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அது வந்து போரிங் அப்படிங்கிற ஒரு விஷயமா ஆகிடலாம். அப்படி ஆகாமல் தவிர்ங்க. அதாவது ஸ்டார்டிங்லேயே ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்கேஜ்மெண்ட் வந்து போயிடும். உங்களோட வீடியோஸில் அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவுக்கு ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது டவுன் ஆகிரும். இதனால் வீடியோஸ்னுடைய ரெக்கமெண்டேஷனாக இருக்கட்டும், ரேங்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே டவுன் ஆகிடலாம். ஆட்ஸும் அந்த அளவுக்கு பிளே ஆகாது அப்படின்னு சொல்லலாம். அதனால இன்ட்ரோ வைக்கிறது மேக்ஸிமம் 5 to 10 செகண்ட்ஸ் அப்படிங்கிறத கீப் அப் பண்ணுங்க. அதில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக உங்களால் மேக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேக் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ண விடாதீங்க. லாஸ்ட்டில் வந்து எப்போவுமே கட் பண்ண விடாதீங்க. வீடியோ வந்து லாஸ்ட்டில் கட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஆட்ஸ் வந்து பிளே ஆகாது. ஒரு 8 மினிட்ஸ்க்கு பிலோவாக நீங்கள் வீடியோ மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் 2 ஆட்ஸ் வந்து பிளே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஆட்ஸ் வந்து பிளே ஆகலை அப்படின்னு சொன்னால் கூட லாஸ்ட்டில் உங்களுக்கு பிளே ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த அவுட்ரோ அப்படிங்கிற ஒன்று கொடுக்குறதால அதை வந்து ஈஸியாக கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. வீடியோ முடிஞ்ச உடனே எப்பவும் பார்க்க போகிறது இல்லை. பட் இருந்தாலும் உங்களுடைய வீடியோ முடிஞ்ச உடனே டப்புன்னு அது கட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவுட்ரோ அப்படிங்கிறது கொடுக்கறதால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து அந்த ரெண்டாவது ஆட்ஸ் அப்படிங்கிற ஒன்று பார்க்காம இருக்காங்க. ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்றும் அதனால பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ட்ரோவில் ஸ்கிப் பண்ணுறதால ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அண்ட் ஆடியன்ஸுடைய என்கேஜ்மெண்ட் போது இன்ட்ரோனுடைய அவுட்ரோ வந்து நீங்கள் ரொம்ப லென்த்தாக கொடுக்குறதால ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக அதை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. வீடியோஸ்னுடைய ரெண்டாவது ஆட்ஸ் வந்து பார்க்க முடியறதில்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிறதால கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆடியன்ஸை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு வீடியோஸ்னுடைய இன்ட்ரோ வந்து கண்டிப்பாக ஒரு கேமிங் சேனலாக இருந்ததுன்னா பெர்ஃபெக்டாக நீங்கள் மியூசிக்ஸ்லாம் கொடுத்து ஒரு இன்ட்ரோ வந்து மேக் பண்ணலாம். பட் அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து மற்ற சேனல்ஸ் வரும்போது கண்டிப்பாக வீடியோஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன பார்ட் எல்லாம் ஆடியன்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸாக நீங்கள் இன்ட்ரோ மாதிரி கொடுத்தீங்கன்னா அதில் ஆடியன்ஸ் எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறது மேக்ஸிமம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடியன்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக வீடியோ நல்லா பார்க்க வைக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும். நான் இப்போ பண்ண மாதிரி அந்த ஒரு இன்ட்ரோவையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இன்ட்ரோ வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரை பண்ணாமல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வைக்க தோணுதோ, ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்ட்ரோ வச்சு ஒரு குறிப்பிட்ட வீடியோஸ் வந்து மேக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரோ இல்லாமல் மேக் பண்ணி பாருங்கள். 8 மினிட்ஸ்க்கு பிலோவா, 8 மினிட்ஸ்க்கு மேலேனா கண்டிப்பாக தெரியாது. 8 மினிட்ஸ்க்கு பிலோவா நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். 8 மினிட்ஸ்க்கு பிலோவா மேக் பண்ணும்போது குறிப்பிட்ட அந்த இன்ட்ரோ மேக் பண்ண வீடியோஸ்க்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குதா, இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரோவாக இருந்தாலும் அது வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோ வந்து அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிளான சான்ஸாக இருக்கலாம். இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ஜஸ்ட் என்னோட ஐடியா வந்து உங்க கூட ஷேர் பண்ணேன். இன்ட்ரோ அவுட்ரோ அப்படிங்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் பிகினர்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற யூடியூபர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே தெரிஞ்சுக்கிடுவாங்க. உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், மோர் அப்டேட்ஸ் அண்ட் என்ன கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ராஜதுரை அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. Bye-bye, see you next time. நல்ல வீடியோவில் சந்திப்போம். வயக்காட்டில் உழுதுகிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணலாம்.